நடந்துட்டு வருது. எனக்கு எப்பெல்லாம் நைட் டியூட்டி எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு டே டியூட்டி தான் இருக்கணும். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபுல்லாக எனக்கு நைட் டியூட்டி இருந்ததுனால நான் என்னால் முடிஞ்ச டைம் வரைக்கும் அதை பார்க்க முடிய கர்த்தர் கிருபை செய்தார். என் ஹஸ்பண்ட் இங்கே ஒரு சர்ச் நாங்கள் ஒரு சபையில் நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக என் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்து வருகிறார். எனக்கு சரியான ஒரு டேட்டு ஞாபகம் இல்லை. அந்த ஏஞ்சல் டிவியோட அந்த ஐ திங்க் 12-13வது நாள் உபவாசம் தொடங்கினப்போ எங்கள் சபையிலேயும் ஒரு வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய பாதங்களை அந்த சிலுவை தியான பாடுகளை தியானித்த அதே நாளில் கர்த்தருடைய திருப்பாதத்தை பார்க்கும்படியாக எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் அன்றைக்கு நாங்கள் எங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன தியானங்கள் செய்கிறாரோ அதே மெசேஜ் தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். நான் அப்படியே ஆண்டவரே இந்த பில்டிங் ஃபண்டுக்காக நாங்கள் எதாவது செய்யணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் பொருத்தனை பண்ணிட்டோம். கர்த்தர் சுத்தமான நாங்கள் இந்த நாளே நாங்கள் நேற்று தினத்தில் பில்டிங் ஃபண்டுக்காக எங்களால் முடிந்த 26,000 ரூபாய் அமைத்து வச்சிருக்கிறோம். கர்த்தர் சித்தமாக பில்டிங் கட்டி முடிக்கும் வரை அதை நாங்கள் தாங்கும்படியே கர்த்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்தும்படியா எங்கள் ஜெபிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு சாட்சியை பார்த்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நேற்று தினத்துல நான் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ நேற்று ராத்திரி ஒரு 1 மணி 2 மணி இருக்கும், நல்ல டைம் தெரியுது எனக்கு. அப்போ ஐயா ஒரு பெரிய வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லா ஒயிட் பில்டிங்கா இருக்கு. அந்த பில்டிங்கை சுத்தி ஒரு நிறைய பெண் என்ன பில்டிங் என்ன சொன்னாங்க இதை நின்று வச்சுக்கோங்கண்ணா. ஒரு நிறைய பெண்கள் அதுல முக்கியமா ஒரு அந்த பெண்ணை பார்த்தா ஒரு மரண செய்யற பெண்ணு மாதிரியே இருந்துச்சு. அப்ப ஐயா எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் ஐயாவை தேடி அந்த வீட்டுக்கு வராங்க. ஆனா ஐயா கடைசி வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல உட்காந்துட்டு அமைதியா வேதம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண் ஐயா பார்த்து கெட்ட வார்த்தையினால ஐயாவை தூஷணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வானம் திறந்ததை நான் பார்த்தேன். வானத்துல இருந்து ஆண்டவர் பெரிய நட்சத்திரத்தையும் அக்கினியும் அந்த இடத்துல போட்டதை நான் பார்த்தேன். அந்த பெண்ணு கீழே விழுந்து ஐயோ என்னை விட்டுடு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அழுது போறேன்னாங்க. அப்ப அந்த பெண்ணை அந்த பெண்ணுக்குள்ள அநேக அசுத்தாவை இருந்ததை நான் பார்த்தேன். அப்ப அந்த பெண்ணுக்குள்ள இருந்து அந்த அசுத்தாவை விலகி போனதை பார்த்த பொழுது ஆண்டவர் என் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினேன். அதனால நான் நினைக்கிறேன் ஐயா அப்படி இந்த பில்டிங் இந்த இன்சொட்டி ஊழியத்தை கட்டுக்கிற பில்டிங் பணி தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அநேக பொல்லாதாவை எழும்பி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால கர்த்தர் இந்த 40 உபவாசம் மூலமா தகர்த்து போட்டிருக்கிறார். இந்த நாட்கள் இந்த ஒவ்வொரு நாளுக்கு உபவாசத்தை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்னால எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் ஒரு வேளை நாங்கள் உபவாசத்தை அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் அது மிகவும் ஆசீர்வாதமா இருக்கிறது. அங்க நீங்க என்ன ப்ரேயர் பண்றீங்களோ அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணும் பொழுது வீடு முழுச ஒரு பிரகாசத்தை நாங்க பார்ப்போம். இந்த அழைக்கப்பட்ட தேசத்துல எங்களுக்கு ஆறுதலா இருப்பது ஏஞ்சல் டிவி மாத்திரம்தான். இந்த ஏஞ்சல் டிவி எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தரோடு இணையும்படியாகவும் அவருடைய ஆலயத்திற்கு அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் நாட்களில் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் தாம் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நாங்க இருக்கும் வாழ்நாளெல்லாம் பில்டிங் கட்டி முடிக்கும் வரைக்கும் எங்களுடைய பணங்களை தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வாராக. எங்களுக்கு இந்த சாட்சி எழுதி அனுப்பணும் ரொம்ப ஆசை. நாங்க ஒரு பார்ட்னரா இருக்கிறோம். நாங்க ஒரு மாதம் எங்களால் முடிந்த அமௌண்ட் நாங்க அனுப்பிச்சு வருகிறோம். ஐயாவுடைய பேருக்கு இந்த பில்டிங் ஃபண்டுக்காக நாங்க அனுப்பிச்சு இருக்கிறோம். எங்க மிகவும் சீக்கிரட்டா எந்த காரியத்தை செய்ய முடியாது. எது இருந்தாலும் நாங்க எப்ப அனுப்பினாலும் ஐயாவுடைய பேருக்கு தான் நாங்க அனுப்பிச்சு இருக்கிறோம். இப்பொழுது அது எனக்கு இந்த சாட்சி எழுதி அனுப்ப டைம் இல்லை. அதனால நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். எங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. தேவநாம மகிமைக்காக தேசத்தை நாங்க தொடர்ந்து வாழும்படியாகவும் தேவநாம மகிமைக்காக நாங்க தொடர்ந்து தேசத்துல ஊழியம் செய்யும்படியாகவும் இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். தேவநாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். உங்க பேர் என்ன? சலோமி. எந்த ஊரு? சவுதி அரேபியால. ஸோ நம்ம கட்டப்படும் கட்டடத்தை குறித்து ஒரு சாட்சியை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே தான் இருக்கீங்களா? அதான் இங்கே ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஓகே சொல்லுங்க. என்னது? நான் பாட்டு டிரான்ஸ்லேட் பண்ணல, சாட்சி மாத்திரம் டிரான்ஸ்லேட் பண்றேன். முதல்ல பாட்டெல்லாம் பாட வேண்டாம், சாட்சி மாத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை இந்த ஃபாஸ்டிங் தொடங்கின 38வது நாள். On the 30th day of this fast, ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே ஐயா சொன்னாங்க ராத்திரி 9 மணி முதல் 10 மணிக்கு வீட்டில் போய் ஜெபிக்க வேண்டும். So we were told to go and pray at night at 9 p.m. நான் என்ன பண்ணேன், எப்பவுமே என் ஜெப அறைக்குள்ள ஆத்ம மணவாளன் மட்டும்தான் நானும். Every day. சரீர மணவாளனை அடுத்த ரூமுக்கு அனுப்பிட்டேன். அவரும் வெளியே போயிட்டார். My husband went out. I with my
bridegroom inside the prayer room. Amen. And we became one in spirit. அப்போ 8:45 ஆரம்பிச்சு 9:30 வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் ரூமுக்குள்ள அவர் வரல. திடீர்னு என்னுடைய ஹஸ்பண்ட் கதவை திறந்துட்டு உள்ள வந்தார். அவர் கண்ணை மூடி இப்படி வந்துகிட்டே இருந்தாரு. எதிரே இருந்த சேரை போட்டு என் எதிர்பக்கத்தில் உட்காந்து எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் காட்டுகிறார் அப்படின்னாரு. நான் உடனே உட்காந்துட்டு ஜெபிச்சுக்கிட்டு சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உள்ள நுழையும் போது 9:40 இரவு. அவர் சொன்ன தரிசனம், கர்த்தர் இரவு 9:40 மணி அளவில் அடியேனுக்கு ஒரு ரதத்தை சாது ஐயா ஒரு வீதியில் ஓட்டிக்கொண்டு செல்லுவதாக காண்பித்தார். என்ன ஓட்டினாரு? ரதம். ரதம். அந்த சாது வஸ்திரத்திலே உட்கார்ந்து ரதத்தை ஓட்டிக்கொண்டு செல்லுவதாக காண்பித்தார். அந்த ரதத்தை மிகவும் வேகமாக வெண்மை நிற குதிரைகள் 5 இழுத்து கொண்டு சென்றன. என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் கிப்சன் சாமுவேல், நான் சொல்லிடுறேன், அவர் கண்ணை மூடிட்டு என்னை நிமிந்தே பார்க்கல, சொல்லிட்டே இருக்காரு. அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டே சொல்லுகிறார். சென்றார். அந்த ரதத்தில் சாதியாவுக்கு பின்புறமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் பிரகாசமான வெண்வஸ்திரம் தரித்து அமர்ந்திருந்தார். அந்த ரதமானது அதன் வண்டியும் அதன் 2 சக்கரங்களும் முற்றிலும் தங்கம் போன்ற நிறத்தில் இருந்ததை நான் தரிசனத்தில் காண்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்ட் என்கிட்ட எதிர சொல்லிட்டே இருக்கார். அப்போ அந்த ரதம் வீதியில் செல்லுகிறது. அந்த வீதியில் ஏராளம் ஜனங்கள். சாதையா முன்பாக ரதத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். பின்பு கம்பீரமாக வெண்வஸ்திர பிரகாசத்தோடு இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அந்த ரதத்தை சுற்றிலும் தெருவில் உள்ள ஏராளம் கணக்கற்ற ஜனங்கள். இப்படி எங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட போஸ்ட் கொடுக்கிறார். அவரும் கண்ணை திறக்கல. இந்த நிலைமையில நான் தரிசனத்துல பார்க்கிறேன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ரதத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள் தரிசனத்துல. இந்த தரிசனத்தின் தேரோட்டியாகிய சாது ஐயாவின் பங்கு என்னவென்றால், ஜனங்களை ஏஞ்சல் டிவி ஊழியம் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராகும்படி ஆயத்தம் பண்ணுகிறார் மகளே அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்றார். அடுத்து, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு கீழான சாது ஐயாவின் தேரோட்டியான ஊழிய பணி மூலம் அவர் கர்த்தரிடம் பேசி புதிய கட்டடத்திற்காகவும் மேலும் ஏஞ்சல் டிவி ஊழியம் பற்றியும் கலந்து உரையாடல் டிஸ்கஷன் செய்து முடிவு எடுக்கிறார் என்பது கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற அந்த தரிசனத்தின் மூலமாக உறுதியாகிறது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லி முடிச்சார். அப்புறம் நேற்று மறுபடியும் ஐயா சொன்னாங்க, நீங்க இதே ஜெபாவியோட வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு. நான் மறுபடியும் என்னுடைய ஹஸ்பண்டை வெளியே அனுப்பிட்டு நான் உள்ள போய் அந்நிய பாஷையில், ஆவியானவர் அந்நிய பாஷையில தான் பாட்டே தருவார். ரொம்ப நேரம் பாடிட்டே இருக்கிறேன். பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் ரூம்குள்ள உள்ள வந்தார். மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் கிப்சன் சாமுவேல். அது அவர் எழுதியிருக்கார் நேம். அப்போ அவர் மகளே, நேத்து காண்பித்த தரிசனத்தை உங்களை பத்தி மகளே சொன்னாரு. சரீர மனவாளியே, நான் ஆவிக்குரிய மனவாளனோட இருக்கும்போது டக்குன்னு உள்ள வந்துடுறார். மறுபடியும் அந்த தரிசனத்தின் தொடர்ச்சியை நான் இப்ப காண்கிறேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சாதேயா அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்த ரதத்தை தரையில் ஓட்டி கொண்டு போகிறார் அப்படின்னு அவர் இப்படி கையில வச்சுக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டு இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு சொல்றாரு. கண்ணு திறக்கவும் இல்லை. அப்போ சாதையா அந்த ரதத்தை தரையில் ஓட்டி கொண்டு போனார். சிறிது தூரம் சென்ற பின் அந்த ரதமானது தரையை விட்டு எழும்பி வானத்தில் உயரமாக பறந்து சென்றது. உடனே நான் கண்ணை மூடிட்டு எலியா ரதத்தை வானத்தில் ஓட்டிக்கிட்டு கொண்டு போற மாதிரி அந்த தரிசனம் எனக்கு தெரியுது. அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னது, தரையை விட்டு எழும்பி வானத்தில் அந்த ரதமானது உயரமாக பறந்து சென்றது. பின்னர் அந்த ரதமானது நமது ஏஞ்சல் டிவி ஊழியத்திற்காக கட்டப்போகிற புதிய கட்டடத்தின் வாசலின் முன்பக்கத்தில் இறங்கியது. இதையும் அவர் கண்ணில் பார்த்துட்டே சொல்றாரு. அந்த கட்டடம் மிகவும் விசாலமாக இருக்கிறது. அந்த கட்டடத்தின் முன்பக்கத்தில் அந்த ரதம் இறங்கியது. அதன் பின்னர் சாது ஐயா அவர்கள் அந்த ரதத்தை விட்டு இறங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புதிய கட்டடத்திற்கு உள்ளே அழைத்து சென்றார். அப்புறம் அவர் தரிசனத்தில் பார்த்துட்டு கண்ணை திறக்காமலே சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய கட்டடத்திற்குள் நுழையும் போதே கட்டடம் மிகவும் பிரகாசமான வெண்மையாக மாறினது.
என்ன நேரம்? பிரகாசமான வெண்மை நிறமாக மாறினது. வெண்மை. ஆமே. அது ஒயிட். ஆமே. சேம் தானே? அந்த புதிய கட்டடத்தின் மேல் மாடிக்கும் பரலோகத்திற்கும் இடையே ஒரு மிகவும் உயரமான ஏணி ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தரிசனத்தில் பார்க்கிறேன். மேல் மாடிக்கும் பரலோகத்துக்கும் பெரிய ஏணி. அந்த ஏணியின் மூலமாக தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி கொண்டு இருப்பதையும், பரலோகத்தின் கட்டடம் புதிய கட்டட மேல் மாடியிலிருந்து பரலோகத்திற்கு ஒரு கூட்டம் தேவதூதர்கள் ஏறிக்கொண்டு சென்று கொண்டு இருப்பதையும் தரிசனத்தில் காண்கிறேன். ஒரு கூட்டம் தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி மேல் மாடிக்கு இறங்குறாங்க. ஒரு கூட்டம் தேவதூதர்கள் பரலோகத்திற்கு மேல் மாடியிலிருந்து ஏறிக்கொண்டு செல்வதை தரிசனத்தில் காண்கிறேன் என்று அவர் சொன்னார். புதிய கட்டடம் மிகவும் விசாலமானதாக காணப்பட்டது. எப்படி? விசாலம், பிராட். இதெல்லாம் நோட் பண்ணுங்க, நீங்க வாசிங்க. அதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் கண்ணை திறக்கவே இல்லை. தரிசனத்தை பார்த்துட்டு அப்படி டைரக்டா பாடம் நடத்துற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. இந்த புதிய கட்டடம் மிகவும் விசாலமானதாக காணப்பட்டது. இப்படியாக தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பதினால் இப்புதிய கட்டிடமானது பரலோகத்தின் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்ரூவ்ட் பை த லார்ட் ஜீசஸ் ஹெவன். இதே வார்த்தை அவர் சொல்றார் என்பது மிகவும் உறுதியாகிறது. இந்த புதிய கட்டடத்தின் கட்டுமான பணி முழுவதையும் தேவதூதர்கள் வந்து மேற்பார்வையிட்டு காத்துக்கொள்ள போகிறார்கள் சொல்லிட்டு, the construction of the new building will be fully supervised and guarded by the angels coming from heaven. இதையே சொல்றார். இவர் கண்ணால நிறைய தேவதூதர்களை பார்த்துட்டே தான் இருக்காரு. கண்ணை திறக்கவே இல்லை. இப்போ மணி 10:15 நைட். இந்த தரிசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டின தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். தேவன் சாது ஐயா அவர்களையும் ஏஞ்சல் டிவி ஊழியத்தையும் புதிய கட்டடத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் என்னுடைய ஹஸ்பண்ட சொல்றார். அசிஸ்டன்ட் பிஏ இப்ப இரவு நேற்று 39வது நாளுமா அப்படின்னு என்னோட மணி 10:30 அவருக்கு தலைக்கு மேல வால் கிளாக் நைட்டு. கர்த்தர் எனக்கு கடுத்த வெளிப்பாடு என்னவென்றால், இந்த 40 நாள் உபவாச ஜெபமானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் வாயில சொல்றார். சாது ஐயா அவர்கள் இதனை மாம்சீக சிந்தனையின்படி செய்யவில்லை. ஆண்டவர் அறிவித்ததினால் 40 நாள் உபவாச ஜெபத்தை ஒழுங்குபடுத்தினார். முதல் நாள் தொடங்கி கடைசி 40வது நாள் மட்டும் ஆண்டவரும் பரலோகமும் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள். நேத்தே சொல்றாரு. அப்போ ஐயா அவர்கள் துதி ஆராதனை நடத்தும் போதும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போதும் இயேசு கிறிஸ்து அவர்கள் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் காண்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு. தேவதூதர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டு இருப்பதையும் காண்கிறேன். ஆண்டவர் சொல்றாராம், 100 கோடி ரூபாய் எனக்கு ஒரு பொருட்டல்ல, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது மகனே. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயா ஒரு 2.5 கோடி நேற்று தான் வந்திருக்குன்னாங்க. 100 என்ன 10,000 கோடி கூட கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. 100 கோடி என்பது எனக்கு ஒரு பொருட்டல்ல, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார் கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் இந்த 40 நாள் உபவாசத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்பதையும் தரிசனத்தில் உணர்த்தினார். பரலோகத்தில் மிகவும் களிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து முகமலர்ச்சியா சந்தோஷமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நன்றி. அது கொடுங்க எனக்கு. என்னென்ன வச்சுங்க. நன்றி. ஃப்ரேம் பண்ணணும்ல. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. So I would like to sincerely thank all the saints of God who have been so kind and loving to donate towards this building project even without seeing anything.
எதையுமே பார்க்காவிட்டாலும் கூட கட்டட நிதிக்காக உதாரத்துவமாய் கொடுத்த பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். Especially from last December on Christmas Day when we took up an offering for this. குறிப்பாக கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாளன்று இந்த பணிக்காக ஒரு விசேஷித்த காணிக்கை சேகரித்த போது, from that day till now, அன்று தொடங்கி இன்று வரையில் you only see an advertisement on the TV about the building fund. கட்டட நிதிக்கான விளம்பரத்தை மாத்திரம்தான் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள். Other than that, we never gave out any details. அதை தவிர வேறு எந்த விவரத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை. The reason is because அதற்கு காரணம் என்னவென்றால், we wanted to pray for this during this 40 days fast. முதலாவது இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தின் போதும் நாங்கள் ஜெபிக்க விரும்பினோம். Then to make a public announcement about that. அதற்கு பின்புதான் இதை குறித்து பொதுவாக அறிவிப்பு கொடுக்க விரும்பினோம். Then only we will officially launch the fundraising. அதற்கு பின்புதான் அதிகாரப்பூர்வமாக இந்த பணிக்காக நிதி திரட்டுவதை நாங்கள் முனைந்து செயல்படுவோம். But in these last 3 months, ஆனால் கடந்த 3 மாதங்களாக so many precious saints have been so lovingly giving generously. அநேக விலையேற பெற்ற பரிசுத்தவான்கள் உதாரத்துவமாய் தாராளமாய் கொடுத்து வந்திருக்கிறீர்கள். So I've been praying for a long time when to show you all the building plans. அந்த கட்டடத்தை குறித்த திட்டத்தை எல்லாம் எப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஜெபித்து வந்தேன். So only yesterday the Lord said, on this last day you can show it to them. நேற்றைய தினம்தான் கடைசி நாளில் நீ அவர்களுக்கு அதை காண்பிக்கலாம் என்று கர்த்தர் அனுமதி கொடுத்தார். I'm going to show you. நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். Also to show to all those who are watching this from all over the world. உலகம் முழுவதும் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இதை காண்பிக்க போகிறேன். I need 6 volunteers. 6 உதவியாளர்கள் தேவை. 3 from the girls, 3 from the boys. சகோதரிகள் 3 பேர், சகோதரர்கள் 3 பேர். அதுக்கு ஏன் கை தட்டுறீங்க? But you are not too open right now. இப்போ நீங்க இதை திறந்து பாத்திர கூடாது. When I said show, then you should show. காண்பிங்கன்னு சொல்லும்போது நீங்க காட்டுங்க. கேமரா பண்ணிட்டு இருந்து One is for me to hold. ஒன்று நான் பிடித்துக் கொள்வதற்காக வைத்திருக்கிறேன். So this is the building design that God showed me. தேவன் எனக்கு காண்பித்த கட்டடத்தினுடைய வடிவமைப்பு இதுதான். So Rajesh, when I'm showing this picture, you play from the production, the pictures that I gave you. ராஜேஷ், இதை காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு கொடுத்த படத்தை நீங்கள் காண்பியுங்கள். So our dear daughter Preeti has so wonderfully caught the vision and designed it. அன்பு மகள் மிக பிரீத்தி அவர்கள் அற்புதமாய் இந்த தரிசனத்தை கிடைக்க பெற்று அதை வடிவமைத்திருக்கிறார்கள். Everybody ready? எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? In the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே. Amen. Amen. What color is the building? கட்டடம் எந்த நிறத்தில் இருக்கு? White. வெண்மை நிறம். வெண்மை and விசாலமா இருக்குதா? விசாலமா இருக்கா? So this is the plan of God. இதுவே தேவனுடைய திட்டமாகும். So this is just the outer design of the building. கட்டடத்தினுடைய புறத்தோற்ற ஒரு வடிவமைப்பு தான் இது. And you see all the pictures, you will see one aspect of it from different corners and angles. கட்டடத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பல கோணங்களிலே பல வடிவங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். Who has the night view? The one Jeremiah is holding is a night view. ஜெரமியா வைத்திருப்பதால் அது இரவு நேர தோற்றம். So that's how the building will look at night. இரவுல பார்த்தா அந்த கட்டடம் இப்படிதான் இருக்கும். Right now we are facing lot of problems with the teleport operators. இப்போதைக்கு இந்த தொலைக்காட்சி
செயல்படுகிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. Now look at this picture. இந்த படத்தை பாருங்க. Right on the top we'll have our own teleport facility. மேல நாமாகவே நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் வசதியை செய்திருக்கிறோம். So from our own building we'll telecast it all over the world. ஆக சொந்த கட்டடத்திலிருந்து உலகம் முழுவதும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் வசதி வந்துவிடும். So that's what you see on top all these antennas. கட்டடத்தின் மேல் நீங்கள் பார்க்கிற அந்த ஆண்டனா எல்லாம் அதுதான். Nice. நல்லா இருக்கா? So give a good clap to Preeti. பிரீத்திக்கு நல்ல கை தட்டுங்க. Everybody look up and say Preeti, thank you Preeti. எல்லாரும் மேல பார்த்து பிரீத்தி நன்றி பிரீத்தின்னு சொல்லுங்க. She prayed and she fasted and she got this very correctly from the Lord. உபவாசித்து ஜெபித்து கர்த்தரிடமிருந்து சரியாக துல்லியமாய் இந்த வரைபட வடிவத்தை பெற்றுக்கொண்டார்கள். So this is just one part of it. இது இதனுடைய ஒரு பகுதிதான். But then now we need to design all the each floors. ஒவ்வொரு தளத்தையும் இப்பொழுது வடிவமைக்க வேண்டும். There are 5 floors. 5 தளங்கள் இதற்குண்டு. The ground floor is a prayer hall that can seat 2,500 people. தரைத்தளத்தில் 2500 பேர் அமரக்கூடிய ஒரு ஜெப மண்டபம் இருக்கும். Then the second floor will be the studio. இரண்டாவது தளத்தில் படப்பிடிப்பு நிலையம் அமைந்திருக்கும். Then the third floor will be the engineering department and the audio, video, all the suites. மூன்றாவது தளத்திலே பொறியியல் துறையும். The third floor is engineering, MCR and all the other engineering department. மூன்றாவது தளத்திலே பொறியியல் துறை மற்றும் பிரதான முக்கிய கட்டுப்பாட்டறை என்று அனைத்து துறைகளும் இயங்கும். The fourth floor will be all the video, audio suites. நான்காவது துறையிலே எல்லா ஒளி அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். Right on top, very close to heaven, will be the administrative department. வான பரலோகத்துக்கு அருகிலே எல்லாத்துக்கும் மேலதான் நிர்வாகத்துறை இயங்கும். Now, what you don't see in this picture is இந்த படத்துல நீங்க எதை பார்க்கவில்லை என்றால் behind this building. இந்த கட்டடத்துக்கு பின்னால This portion here. அங்க ஒரு பகுதி இருக்குல்ல, ஐயா காட்டுறாங்களே கை அங்க பாருங்க. That's where there will be the canteen. அங்கேதான் உணவகம் இருக்கும். The canteen, health center, supermarket கிடையாது. உணவகம், சுகாதார நிலையம். This is not a business center. இது வணிக வளாகம் அல்ல. And some guest rooms for visiting pastors. நம்மை சந்திக்க வருகிற போதலுக்கு சில விருந்தினர் அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். And also some like a hostel for all those who are working late at night. இரவு தாமதித்து பிந்தி வேலை செய்வதற்காக ஒரு விடுதி வசதியும் இருக்கும். So you don't have to stay in your friend's house. ஆகவே நீங்க நண்பர் வீட்டில் தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது. You will have a palace to stay. தங்க அரண்மனையே உங்களுக்காக காத்திருக்கும். Amen. Amen. So let's give a good clap offering to the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றாய் கரம் தட்டி மகிமை செலுத்துவோம். All these pictures will be pasted in the JM office area. இந்த கட்டட வரைபடங்கள் அனைத்தும் JM அலுவலக அறையிலே ஒட்டப்பட்டிருக்கும். Rajesh, keep on showing those pictures. ராஜேஷ் அந்த படத்தை காட்டிட்டே இருங்க. And every time you come and go in the JM office, ஒவ்வொரு முறை JM அலுவலகத்தில் நீங்கள் வந்து போகும்போதெல்லாம் lay your hands and blessed. உங்க கையை மேல வச்சு ஆசீர்வதிங்க. And pray. ஜெபம் பண்ணுங்க. So even all you pray warriors who come for prayer, ஜெப வீரர்கள் எத்தனை பேர் அங்க வருவாங்கல்ல, lay hands and pray. எல்லாரும் அது மேல கையை வச்சு ஜெபிங்க. So this is just the beginning. இது வெறும் ஆரம்பமே. It's not the end yet. இன்னும் முடிவு வரவில்லை. So we still haven't bought the land. இன்னும் இடம் வாங்கவில்லை. Negotiation is going on now. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. So maybe in a couple of days done for official talk with the owners. ஓரிரண்டு நாட்களுக்குள் நிலத்தின் உரிமையாளர்களோடு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்காக செல்வோம். If God willing, we will start the construction in this year. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டே கட்டுமணி ஆரம்பித்து விடுவோம். Amen. Amen. So that's the instruction the Lord gave me. கர்த்தர் எனக்கு கொடுத்த வழிநடத்துதல் அதுதான். He said start the building work this year. இந்த ஆண்டே கட்டிட பணியை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். So by the grace of God, without any plans of this, தேவ கிருபையிலே இதை குறித்த எந்த திட்டமும் இல்லாமலேயே 2 banks have approached to give us a loan. 2 வங்கி நமக்கு கடன் கொடுக்க நம்மை அணுகி இருக்கிறார்கள். So I told the bank manager, நான் அந்த வங்கி மேலாளரிடத்திலே சொன்னேன், sir, this is about 100 crores. ஐயா இது 100 கோடி கட்டட செலவு திட்டம். He said no problem ஐயா. அதுல ஒரு பிரச்சனை இல்லையான்னு We'll சொல்லிட்டாங்க. give you all the money. எல்லா பணத்தையும் உங்களுக்கு தந்துறோம். So that's another grace of God. அது மற்றும் ஒரு தேவ கிருபையே. Amen. ஆமென்.
So now we need to pray continuously. இப்பொழுது நாம் தொடர்ந்து விடாமல் ஜெபிக்க வேண்டும். My target time is என்னுடைய இலக்கு குறிக்கப்பட்ட நேரம் this என்னவென்றால் building will be open next year's Christmas. அடுத்த ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளன்று இந்த கட்டடம் திறக்கப்படும். ஆமென். So that is my target. அதுதான் நான் இலக்காக குறித்திருக்கிறேன். I told the engineers, பொறியியலாளர்களை சொல்லி இருக்கிறேன். but they said it is impossible. அதெல்லாம் முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. I told Preeti, நான் பிரீத்தியிடம் சொல்லிவிட்டேன். humanly it is not possible. மனுஷீகமாக இது முடியாதுதான். But we have an army of angels who will come. ஆனால் உதவிக்கு ஒரு தேவசேன படையே வருமே. They will work together with all your engineers and all your workers. உங்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் அனைவரோடும் சேர்ந்து தேவதூதர்கள் வேலை செய்வார்கள். So that work will be speeded up. ஆகவே வேலை விரைவாய் செயல்படுத்தப்படும். Amen. ஆமென். So there are already so many other skillful people in the engineering field who had sent their resumes. தங்களுடைய விவரங்களை ஏற்கனவே திறமையுள்ள நிபுணர்கள் பொறியாளர்கள் அனுப்பி இருக்கிறார்கள். See, we need two kinds of people. இரண்டு விதமான மக்கள் நமக்கு தேவை. One, people to give. ஒன்று கொடுக்கக்கூடிய மக்கள். Another group of people who can come and work. அடுத்ததாக வந்து உழைத்து வேலை செய்யக்கூடிய நிபுணர்கள். So there are so many Christians who are like masons and construction workers. கட்டட கட்டுமான பணி மேஸ்திரிகள் கொத்தனார் போன்ற பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். You can come and give your talents for God. உங்களுடைய நிபுணத்தன்மையின் தாளந்தை தேவனுக்காக தாராளமாய் வந்து கொடுக்கலாமே. That is your offering. அது உங்கள் பங்கின் காணிக்கையா இருக்கும். Your labor is your offering. உங்கள் உழைப்பு உங்கள் உதாரத்துவ காணிக்கையின் பங்களிப்பாய் இருக்கும். Amen. ஆமென். So now that you have seen all these pictures, இந்த படத்தை எல்லாம் இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. take a picture with your eyes in your heart. உங்கள் கண்களினால் படம் பிடித்து இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். And every day you must pray for them. ஒவ்வொரு நாளும் அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Amen. ஆமென். So now everybody let's kneel down. இப்பொழுது எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Stretch your hands towards these pictures. இந்த கட்டட வரைகள் படத்துக்கு நேராய் கரத்தை நீட்டுங்கள். All you boys face the boys. சகோதரர்கள் அந்த பக்கம் போய் நின்று சகோதரர்களுக்கு அப்படி போங்க. So the girls face the girls. Rajesh, keep on playing those pictures. Why are you always searching, turning it off? எல்லாரும் அந்த two picture போட்டு போடு. Picture in picture போடு. Okay, let's all pray now. நம்ம எல்லாரும் இப்பொழுது ஜெபிப்போம். Everybody lift up your voice. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்க. Wait a minute. ஒரு நிமிஷம் இருங்க. You can do like how the boys are doing, no? சகோதரர்கள் செய்யற மாதிரி நீங்களும் சகோதரர்கள் செய்யற மாதிரி They செய்யுங்க. are coming and laying their hands on the pictures. வந்து பாருங்க படத்து So மேல I need one more volunteer. Hold this. இன்னும் ஒரு உதவியாளர் பிடிச்சிடுங்க. Okay, go and stand among them. நீங்க உள்ள போயிருங்க. அங்க போயிருங்க. செரவியா தள்ளி வாங்க. Okay, everybody lift up your voice and pray. எல்லாரும் சத்தமா குரல் எழுப்பி ஜெபிங்க. Jesus.